இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. கத்தோலிக்க திருச்சபையில் பக்தி முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு கொடுப்பதாக வாக்களித்துள்ள வாக்குறுதிகளை கத்தோலிக்கர்களாகிய நம்மில் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கின்றோம்? கத்தோலிக்க திருச்சபையில் முதல் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் முதல் சனிக்கிழமைகள் என்றால் என்ன? இந்த பக்தி முயற்சிகளானது இரக்கம் மற்றும் அருள் என்னும் வாக்குறுதிகளாக இயேசு மற்றும் அன்னை மரியாள் வழியாக நேரடியாக நமக்கு வழங்கப்பட்டது. 1600ஆம் ஆண்டில் வாழ்ந்த புனித மார்கரெட் மரி அலக்கோக் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு காட்சி அளித்து தனது திரு இருதயத்தை வெளிப்படுத்தினார். நம்பிக்கையாளர்கள் அனைவரும் தங்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக தொடர்ந்து 9 மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்வதன் மூலம் என்றுமே அழியாத தனது அருளினால் அவர்களின் இல்லத்திற்கு அமைதியும் துன்ப நேரத்தில் ஆறுதலும் தருவேன் எனவும் அவர்களுடைய இறுதி காலத்தில் என் திரு இருதயத்தில் வைத்து அவர்களை பாதுகாப்பேன் எனவும் வாக்களித்துள்ளார். 1917ஆம் ஆண்டு தூய பாத்திமா அன்னை வழியாக முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி வெளிப்படுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக முதல் 5 சனிக்கிழமைகளில் நம்பிக்கையாளர்கள் செய்ய வேண்டிய பக்தி முயற்சிகளாக அன்னை மரியாள் வழியாக கூறப்பட்டவை: ஒப்புரவு அருட்சாதனம் செய்தல், திவ்ய நற்கருணை உட்கொள்ளுதல், தினமும் ஒரு முழு ஜெபமாலை ஜெபித்தல், மரியன்னையின் மாசற்ற திரு இருதயத்திற்கு எதிராக செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக 15 நிமிடம் மறையுண்மைகளை தியானிப்பது. இவற்றை செய்வதினால் அவர்கள் இறக்கும் நேரத்தில் மீட்புக்கு தேவையான அருளை பெற்றுத்தர உதவுவதாக வாக்களித்துள்ளார். இயேசுவின் திரு இருதய பக்தியும் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதய பக்தியும் நம் ஆழமான மனமாற்றத்திற்கும் இறைவனின் இரக்கத்திற்கும் மற்றும் கடவுளோடு இணைவதற்கும் நம்மை அழைத்துச் செல்கிறது. இயேசுவின் மற்றும் அன்னை மரியாளின் திரு இருதயத்திற்கு மரியாதை செய்வோம். இந்த மாதத்திலிருந்து முதல் வெள்ளி மற்றும் முதல் சனிக்கிழமைகளில் பக்தி முயற்சிகளை துவங்குவோம். இறைவனின் அருள் நம் வாழ்வை மாற்றுவதை காண்போம்.